ஹலோ எவ்ரி ஒன். அனிமி ஃபேன்ஸுக்கு இந்த வீக்கில் வந்து அப்டேட்ஸை கேட்டால் நீங்களே லிட்ரலி ஷாக் ஆகிடுவீங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 13 இயர்ஸ் கழிச்சு வரப்போகிற மடோக்கோ மேஜிக்கா மூவியோட லேட்டஸ்ட் அப்டேட். அதுக்கப்புறம் அண்டர் எக்ஸ் அண்டர் கம்பேக், மேப்பாவோட 15th ஆனிவர்சரி, செயின்ஸா மேன், அசசன்ஸ் ஆர்க்கோட லேட்டஸ்ட் நியூஸ், அதே மாதிரி மை ஹீரோ அகாடமியா 10th ஆனிவர்சரி, ரீசீரோ சீசன் 4 பார்ட் 2, கோஸ்ட் இன் த ஷால் 2026 அண்ட் ஃபைனலி ஜுஜுட்சு கைசன் சீசன் 4க்கு வந்திருக்க மிகப்பெரிய அப்டேட்டை பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆரம்பிக்கலாம். அனிமி நியூஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மடோக்கா மேஜிக் அனிமியோட நியூ மூவி இந்த மந்த் 28 ஜப்பான் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த மூவி ஏன் இந்தளவுக்கு ஹைப்பாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த மூவி 2013 வந்த மடோக்கோ மேஜிக்கா ரெபிலியனுக்கு டைரக்ட் சீக்வல் தான். அதாவது ரெபிலியனில் நடந்த அந்த கிரேசி எண்டுக்கு அப்புறம் இந்த மூவி தான் கண்டினியூட்டி. இந்த மூவி ஃப்ரான்ச்சைஸ் ஃபஸ்ட் டைமாக ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் மெயின் ட்ரெய்லரும் வந்திருக்கு. இந்த மந்த் 28 ஜப்பான் தேட்டர்ஸில் மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு அப்டேட் வந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் ரிலீஸ் டேட் மட்டும் இன்னும் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. அந்த மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸுக்கு போயிடலாம். அண்டர் எக்ஸ் அண்டர் மேங்காவோட அப்டேட் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக வெயிட் பண்ணதுக்கு ஜூன் 29 தான் சாப்டர் 411ஓட அப்டேட் வந்தது. இப்போது வீக்லி 1 சாப்டர் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அண்டர் எக்ஸ் அண்டர் அனிமி கம்பேக்னு இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை. அண்டர் எக்ஸ் அண்டர் மேங்காவோட அப்டேட் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக வெயிட் பண்ணதுக்கு ஜூன் 29 தான் சாப்டர் 411ஓட அப்டேட் வந்தது. இப்போது வீக்லி 1 சாப்டர் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அண்டர் எக்ஸ் அண்டர் அனிமி கம்பேக்னு இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸுக்கு போயிடலாம். ஜுஜுட்சு கைசன், செயின்ஸா மேன், அட்டாக் அண்ட் டைட்டன், வில்லன் சாகா இப்படி நிறைய பெரிய அனிமியை ரிலீஸ் பண்ண மேப்பா ஸ்டுடியோக்கு இந்த இயர் தான் 15th ஆனிவர்சரி. இதுக்காக பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் ஒரு பெரிய மேப்பா எக்ஸ்போ நடத்த போகிறாங்க. செப்டம்பர் 16 டு டிசம்பர் 7 வரை இந்த எக்ஸிபிஷன் நடக்க போகுது. மேப்பாவோட பல ஃபேமஸ் பிராண்ட் நியூ இலுஸ்ட்ரேஷன்ஸ் இந்த எக்ஸ்போவில் இருக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜுஜுட்சு கைசனுக்கு மட்டும் 4 நியூ இலுஸ்ட்ரேஷன்ஸ் ரிவீல் பண்ண போகிறாங்களாம். மொத்தமாக 23 மேப்பா ஒர்க் இந்த எக்ஸிபிஷனில் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜப்பானில் இருக்கிற மேப்பா ஃபேன்ஸுக்கு இது டெஃபினெட்லி ஒரு பெரிய ஈவெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, செயின்ஸா மேன் அசசன்ஸ் ஆர்க்குக்கு நியூ ட்ரெய்லர் வந்திருக்கு. ஆர்க்குக்கு அப்புறம் டெஞ்சியோட ஸ்டோரி எங்கே போக போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது டெஃபினெட்லி ஒரு செம அப்டேட்டு. ஆனால் அசெஷன் ஆர்க்குக்கு இன்னும் எந்த விதமான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் தரல, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு. செயின்ஸா மேனுக்கு மட்டும் ஒரு அஃபிஷியல் மொபைல் கேம் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லெஜெண்டரி அனிமி மை ஹீரோ அகாடமி டேக்கோவோட ஜெர்னி ஆரம்பித்து இப்போது 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு அனிமி இவ்வளோ லாங் டைம் ஃபேன்ஸோடு ட்ராவல் பண்ணுறது உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். இந்த 10th ஆனிவர்சரியில் செலிப்ரேட் பண்ண நிறைய ஸ்பெஷல் அப்டேட்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயரில் அவர் ஹீரோன்னு ஒரு பெரிய ஆனிவர்சரி எக்ஸிபிஷன் நடக்க போகுதுன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜீரோ சீசன் 4 பார்ட் 2ல் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆமாம், ரீசீரோ சீசன் 4 பார்ட் 2 ஃபைனலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். ஆகஸ்ட் 12 இந்த பார்ட் 2 ப்ரீமியர் பண்ணிட்டு இருக்காங்க. இது யாருக்கெல்லாம் இன்னும் தெரியாதோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், எவ்ரி வீக் வெனஸ்டேவும் ஒரு நியூ எபிசோட் வந்துட்டுருக்கு. இந்த பார்ட்டில் சுபாரு அண்ட் அவனோட டீம் ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் மாட்டிக்க போகிறாங்க. குறிப்பாக பிளேடர்ஸ் வாட்ச் டவரில் நடக்கிற விஷயங்கள தான் இந்த பார்ட்டோட முக்கியமான ஃபோக்கஸாக இருக்குன்னு. ஸோ இந்த அனிமி உண்மையிலே நல்ல ஸ்டோரியோடு இருக்குது. கிரன்ச்சி ரோல்லே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதிலே போய் பார்த்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் நியூஸுக்கு போயிடலாம். ஸ்கைஃபை, சைபர் பங்க், டெக்னாலஜி இந்த மாதிரி அனிமி உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த அப்டேட் உங்களுக்கு டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கோஸ்ட் இன் த ஷால் 2026 இந்த அனிமியோட பேர். இந்த அனிமி ஜூலை 7 அமேசான் பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் ஆகிட்டுருக்கு. இந்த அனிமி பார்க்காதவங்க போய் பாருங்கள், உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஓகே, லாஸ்ட் நியூஸ் என்னென்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஜுஜுட்சு கைசனோட நியூஸ் தான். ஜுஜுட்சு கைசன் சீசன் 4க்கு நியூ ட்ரெய்லர் வந்திருக்கு. மேப்பாவோட 15th ஆனிவர்சரி பீரியடில் இந்த அப்டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சீசன் 4ல் என்ன கண்டினியூ ஆக போகுதுன்னா, கல்லிங் கேமோட பார்ட் 2 தான் கண்டினியூ ஆக போகுது. இதில் மெயின் கேரக்டர்ஸ் யூஜி, மெகுமி, நொபாரா, சுகுனா மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் பெரிய இம்பேக்ட்டு இந்த சீசனில் கொடுக்க போகிறாங்க. 2026 எண்டில் இல்லைனா பார்த்தீங்கன்னா 2007 தான் வரலான்னு அப்டேட் கிடச்சிருக்கு. அப்படி டேட் கன்ஃபார்மாக சொன்னாங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவாக ரெடி பண்ணி போடுறேன். அண்ட் டெலிகிராம் சேனலும் நான் அப்டேட் பண்ணுறேன். அதில் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமி அப்டேட்ஸ்லாம் வந்துடும்.
லாஸ்ட்டா இன்னொரு விஷயம், இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் செக்ஷன ஸ்வைப் பண்ணீங்கன்னா, அங்க ஐப்ன்னு ஒண்ணு தெரியும். அத குடுங்க கைஸ். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரியான அனிமி அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட்டா வரும். ஓகே பாய் கைஸ். நெக்ஸ்ட் அப்டேட்டோட வரேன்.